கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தருடைய கிளிப்பிடலினாலே எழுதப்பட்ட ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படி நினைப்பாக என்று தேவனாகிய கர்த்தர் எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்த இந்த நாளிலே அவர் சந்நிதியில் அமர்ந்து ஆசரிக்க வேண்டும். அது கட்டளை. கட்டளையை நாம் ஆசரித்தே ஆக வேண்டும். ஆசரிக்கவில்லை என்றால் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி அடைய முடியாது. கட்டளை, தேவனுடைய கட்டளையை மனுஷனால் அழிக்க முடியாது. அவர் எழுதி கொடுத்த கட்டளையை மனுஷனால அழிக்க முடியாது. ஆனால் மறுதளிக்க முடியும், மறக்க முடியும், அல்லேலூயா, துரோகம் பண்ண முடியும், தூஷிக்க முடியும். ஆனால் பிதாவாகிய தேவன் எழுதின கட்டளையை மனுஷன் மாற்றி போதிக்க அவனுக்கு சகல அதிகாரம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எப்படின்னு கேட்கிறீங்கன்னா, வெளிப்படுத்தல் 22வது அதிகாரத்துல அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் சொல்றார். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும்னா என்ன? இப்போ தேவனுக்கு விரோதமாய் சுத்தம் என்றாலே அருவருப்பு தான். தேவன் மற்ற புறஜாதியார் செய்கிற அந்த அசுத்தத்தை சொல்லல, தேவன் சொல்லுகிறது. நீ ஸ்ட்ரெயிட்டா அவங்களுக்கெல்லாம் நித்திய ஆக்கின தீர்ப்பு தான். அது கர்த்தருக்கும் தெரியும், நமக்கும் நன்றாய் தெரியும். அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும். பொய்யர் அப்படின்னு நான் சொல்லுகிறேன். பொய்யர் அப்படின்னு சொன்னா இது சாதாரணமா ஒரு பொய் சொல்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்களா? அந்த பொய் தேவனாகிய கர்த்தர் அதுக்கு முக்கியத்துவத்தை சொல்லவில்லை. விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படிகளை செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். வெளிப்பட்டது 22வது அதிகாரம் 15வது வசனத்துல நாய்களும் அல்லேலூயா, நாயினுடைய சுபாவம் எப்படி என்றால் அது கக்கினதையே திரும்பி சாப்பிடும். ஆமென். அப்போ தேவன் எழுதி கூட வார்த்தையை அதை மறுத்து இன்னொரு டிக்ஷனரியில அர்த்தம் சொல்ற அளவுக்கு தேவன் கொடுத்தது அப்படியே கீழ்ப்படியணும். சகோதரியே, இதை நீங்க கேட்கிறீங்களா? உங்க கணக்கு நீங்க எப்படி நீங்க கீழ்ப்படிந்து கேட்கிறீங்களோ அப்படியே அவங்க சொல்றது அநியாயமா இருந்தாலும் என்ன செய்யறீங்க? எதுக்கு வம்பு? அவர் சொல்றபடி கேட்டுட்டு போயிடலாம். வேற வழியை நமக்கு தப்பிக்க வழி இல்லை. ஆனாலும் ஆத்துமாக்கு தெரியும், உங்க ஹஸ்பண்ட் செய்யறது, பேசுறது, நடக்கிறது, சொல்றது எல்லாமே அப்பட்டமான பொய், அவர் உண்மையான மனுஷன் இல்லை அப்படின்னு தெரிந்திருந்தாலும் உங்க குடும்ப சமாதானத்துக்காக அந்த அநியாயம் நிறைந்த, அநீதி நிறைந்த அந்த கணவனோடு கூட ஒரு மனைவி எப்படி பயந்து அவர் கொடுக்கிற அந்த வாழ்க்கையில எப்படி அமைதியாய் தன்னை சாந்தப்படுத்தி தன் ஆத்துமா வேதனைப்பட்டாலும் அவள் சரீரம் கீழ்ப்படுத்தி எப்படி நடக்கிறதோ அது மாதிரி உலகத்துல எத்தனையோ பேர் தேவனுக்கு விரோதமா தேவன் எழுதினது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எழுதினது. இதற்கு அர்த்தம் சொல்லுகிற அளவுக்கு யாரையும் நியாயாதிபதியாய் தேவன் வைக்கவில்லை. ஆமென். அவர் எழுதியிருக்கிறாரா? எழுதின்படி கீழ்ப்படிந்து நடந்துவிட்டு போய்தான் ஆகணும். அதுக்கு எதிர்த்து அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுகிறதோ, தனக்கு இஷ்டப்படி தனக்கு ஏற்றபடி வார்த்தையை திரித்து தனக்கு தானே சமாதானப்படுத்திக் கொள்கிறது. நான் இதை செஞ்சுட்டேன்னா ஓகே, சுய நீதியில என் மனசுக்கு ஏற்றபடி நியாயம், இது ஏன் எனக்கு சரிப்படுது, இன்னொருத்தர் சரியா நியாயம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நியாயம் சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒரு நியாயம் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனை எடுத்துட்டீங்கன்னா மனைவி ஒரு நியாயம் சொல்லுவாங்க. அப்போ இத்தனை நியாயங்கள்ல அது எது சரியான நியாயம் என்று கண்டுபிடிப்பது தேவனுக்கு தான் தெரியும். அப்ப நியாயாதிபதி எழுதி கொடுத்த தேவன் கொடுத்த 10 கட்டளையை கர்த்தர் எழுதி கொடுத்தது, அது நியாயப்பிரமாணம் எல்லாம் அப்படியே அழித்து விட்டார் அப்படின்னு சொல்வதனாலே அவர்களுக்கு வேண்டால் அவர்களை சார்ந்தவர்களுக்கு உலகத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு வேண்டாம், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். இவ்வுலகத்தை அனுபவிக்க வேண்டும், தனக்கு ஏற்றபடி வசனத்தை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம இஷ்டப்படி வாழ்ந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிட வேண்டும். ஆமே. இந்த உலகத்துல வேணா எப்படி வேணாலும் நீங்க லேண்டா சொந்தமா நிலமா வாங்கி அதுல உள்ள புகுந்துடலாம். ஆனா நம்ம போறதுக்கு நம்ம ஃபிளைட்ல போல பாஸ்டர் சபையை சார்ந்த பாஸ்டர் கையை பிடிச்சிட்டு நம்ம பரலோகத்துக்கு போக போறது இல்லை. கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டால் மாத்திரமே அவருடைய பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக உள்ளே போக முடியும். ஆமே. இந்த மனுஷன் உங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுக்க முடியும். ஆமே. ஒருவேளை சாப்பாடு உங்களுக்கு யாராவது கொடுக்க முடியுமா? அவர்கள் சொல்லுகிறதா அநியாயமான சத்தியத்துக்கு கீழ்ப்படுது இதுவரைக்கும் உடைய ஆத்துமா தேவனே சார்ந்திருந்தது அல்லவா? இந்த நாளிலே கண்கள் திறக்கப்படுவதாக. இது ஓய்வு 7ஆம் நாள் சொல்லுகிறதான
நாங்கள் சபையை சார்ந்தவர்கள் அல்ல. ஏன் இதை நாங்கள் திருப்பி திருப்பி சொல்லுகிறோம் என்றால், 7ஆம் நாள் சார்ந்தவர்கள் அவர்கள் ஏதோ ஒரு விவசாய கூட்டத்தை போல இன்றைக்கு அவர்களை பார்த்தாலே கல்லறிய வேண்டும், அவர்களை வீட்டுக்குள்ளேயே சேர்க்க கூடாது, அப்படிப்பட்டவர்கள் தேவனுக்கு விரோதமானவர்கள் என்று ஏற்கனவே அவர் சொல்லி இருக்கிறதை நாங்கள் வீடியோவை கேட்டபடினாலே நாங்கள் சொல்லுகிறோம், 7ஆம் நாளை நாங்கள் சார்ந்தவர்கள் அல்ல. தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்த அக்கினி மயமான அவருடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட கட்டளையின்படி நடக்க நம்மால் இயன்ற வரைக்கும் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இல்ல, என்னுடைய சபையில போதகர் இப்படி சொல்லி இருக்கிறார், அப்படிதான், அதற்கு தான் நான் கீழ்ப்படிவேன். என்ன சிஸ்டர், நீங்க ஒரு சகோதரி, ஒரு லேடியா இருக்கீங்க, நீங்க சொல்றதுக்கெல்லாம் நாங்க கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றபடி இல்ல, நாங்க சொல்லபடி ஓய்வு நாளை ஆசரிங்க அப்படின்னு தாழ்மையா கேட்கிறோம். எதற்குனா, நீங்க அநியாயமா இந்த பூமியில பொய்யான சத்தியத்தை கேட்டு உங்களுடைய ஆத்மாவுக்கு வெளியேறப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக இங்கே நிம்மதியா இருக்கணும் நீங்க நினைச்சு இவ்வளவு முயற்சி எடுக்கிறீங்களே, அப்படியே அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக நித்திய வீடுக்குள்ளாக நீங்கள் சுதந்திரத்து உள்ளே சுகமா இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். தேவனுக்குள்ளாக கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தானே மாத்திரமல்ல, இதை ஆதாயத்திற்காகவோ சபையில கூட்டம் கூடி அநேக ஜனங்கள் பெருகி வருகிறார்கள் என்ற மேன்மையும் பெருமையும் புகழுக்காகவோ அல்ல. கர்த்தருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடத்தி பரலோகத்துக்குள்ளாக தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சேர்ப்பதுதான் அந்த ஊழியத்தினுடைய ஒரே முக்கியமே தவிர, ஐயோ அப்ப மற்றவங்க பணத்தை வாங்குறாங்களா, அப்படி செய்யறாங்களா, அவங்களை நாங்கள் சொல்லி காண்பதற்காக அல்ல. தேவனுடைய வார்த்தையை அழித்தால், அது மறுதளித்து, அது நியாய பிரமாணத்தை ஒழித்து விட்டால், அதன்படியெல்லாம் நாம் நடக்கவே வேண்டாம் என்று சொல்லுகிற, அப்பட்டமாய் போய் சொல்லுகிற, சத்தியத்தை போதிக்கிற போதகர் என்று சொல்லுகிற, சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தேவன் எழுதின கட்டளைக்கு அவர் எழுதினதே ஆமென். மோசேக்கே உள்ளே போகிறதுக்கு, அவர் உள்ளே அந்த கானான் தேசத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கூட ஆண்டவர் கொடுக்கல. இந்த பேச்சை இதோட விடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுக்காக அவர் எப்படி ஊழியம் செய்தார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு மனுஷன் மாத்திரம் இப்படி ஒரு வேலை செஞ்சிருந்தா, உன்னை போய் இது வரைக்கும் உன்னை தேடி வந்தவர், உனக்காக போய் இப்படி நான் சொன்னதை நான் கீழ்ப்படிந்தவர், நன்றி கெட்டவனா நீ எனக்கு செய்த இதோ இந்த காணிக்கை இதுதானா, கனம் இதுதானா என்று சொல்லி அவர்கள் தூஷித்திருப்பார்கள். தூஷிக்கிறது மாத்திரமல்ல, போய் 4 ஊருக்கு போய் அவரை குறித்து அவருடைய பேரை கெட்டு போக வைப்பார்கள். ஆனால் மோசேக்கு வந்த கணத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் நினைச்சா கானான் தேசத்துக்குள்ள உள்ள கூட்டிக் கொண்டு போய் காண்பிக்க முடியுமே? ஏன் பின்னாட்களில் வருகிறதான ஜனங்கள் இப்படியும் கீழ்ப்படியாமல் போனால் கானான் தேசத்துக்குள்ளாக உள்ளே பிரவேசிக்க முடியும் என்ற நம்பிக்கை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக வந்து விடும் என்பத ஒரே நோக்கம் தான். எழுதின கட்டளைக்கு ஒவ்வொரு மனுஷனும் கீழ்ப்படிந்து நடந்தே ஆக வேண்டும். இது நித்திய கட்டளை என்று யாத்திரா 31ஆம் அதிகாரத்தில் என் ஆண்டவர் எழுதி இருக்கிறார் இல்லையா? தெரியவில்லை என்பதற்கு காரணம் என்ன? நாம் வேதத்தை எடுத்து வாசிக்காமல் இருப்பதுதான், அதன்படி தெரிந்து கொள்ளாமல் அறியாமல் இருப்பதனால்தான் எல்லாரும் வந்து ஏமாற்றுகிற ஒரு சூழ்நிலை. இதை கேட்கிற அருமையான சகோதரியை, நீங்கள் ஊழியம் செய்து கொண்டிருப்பீர்களானால் இந்த ஓய்வு நாளிலே நீங்கள் கீழ்ப்படிந்து தேவனிடத்தில் உட்கார்ந்து நீங்கள் ஆராதனை செய்யுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தியானிகள், அந்த நாள் முழுவதும் தேவனுக்காக அர்ப்பணிகள். பிற்பாக பாருங்கள், உடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்ட அற்புதங்களை அவர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எங்களை மிகவும் எங்களுடைய வாழ்க்கையில் அநேக சாபம் நிறைந்த வழிகளை நாங்கள் நடந்து வரும்போது தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்தில் எந்தெந்த விதத்தில், எந்தெந்த நேரத்தில், எந்தெந்த காலகட்டத்தில், எந்தெந்த சத்தியத்தை சொல்லி ஒவ்வொரு ஊழியத்திலும் ஊழியக்காரத்தில் நாங்கள் கடந்து செல்ல வேண்டுமோ அந்த பாதையை நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் எந்தெந்த சத்தியம் எந்தெந்த ஊழியக்காரத்திலிருந்து வந்ததோ அதற்கெல்லாம் நாங்கள் கேட்டு செவி சாய்த்து அவருடைய சத்தியத்தை புறமே நாங்கள் தள்ளவில்லை, அப்படியே கீழ்ப்படிந்து வேதத்தில் இருக்கிறதா என்று பார்த்து அப்படியே ஏற்றுக்கொண்டு அப்படியே பின்னடைந்து வந்தவர்கள் தான். அப்படிதான் அந்த ஓய்வு நாள் சத்தியமும் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். நாங்கள் ஒன்றும் மனரம்யமான வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் அல்ல. ஒருவேளை சாப்பாடு நிம்மதியாக உட்கார்ந்து சாப்பிடக்கூட நேரம் இல்லாதபடிக்கு உபத்திரமும் வேதனையும் பாடுகளும் முட்களுள்ள பாதைகளும் வாழ்க்கைதான். ஒரு 1/2 மணி நேரம் நிம்மதியை படுத்து தூங்க முடியாது, ஒரு 1/2 மணி நேரம் வெளியே சுதந்திரமாய் போக முடியாது. ஆமென். அப்படிப்பட்டதான ஒரு பாடுள்ள வாழ்க்கை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிறைந்த உபத்திரம் நிறைந்த யோபுவை நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அந்த யோபுவை போலவே என்னுடைய வாழ்க்கையில
வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் அவர் அனுமதிக்கவில்லை. பிசாசினால் வந்த எல்லா போராட்டத்தினாலும் உபத்திரவங்களினாலும் கண்ணீரினாலும் வேதனைப்படுகிற சூழ்நிலை ஏன் எனக்கு இப்படிப்பட்ட பாடுகள் வேதனைகள் என்று உணராதபடி இருக்கிற வேளையிலே தேவனாகிய கர்த்தர் எங்களை நடத்தி கொண்ட பாதைகளை தெரிந்து கொண்ட பிறகுதான் நாங்கள் எந்த உபத்திரவத்தையும் மேற்கொள்கிறதான ஒரு பலத்தையும் ஒரு வல்லமையும் ஒரு சகிப்புத்தன்மையும் நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். ஆமென். எங்களுக்கு மனரமியமான ஒரு வாழ்க்கை கிடையாது, ஒரு நாளும் எங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. ஆனாலும் என் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் அவர் எங்களுக்கு முன்குறித்த அந்த தேசத்தை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பாகவே என் ஆண்டவருக்காக ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கிறதை கூட என் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில அவர்கள் உயர்த்தி வைத்து கனம் பண்ணி விட்டுதான் பிறகு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக அவர் கொண்டு போய் அவருடைய கணத்தை அவர் கொடுப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, க்ளோரி, ஆமென். அப்படியே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர் கட்டளைக்கு ஆசரிக்கும் போது இப்பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து விட்டு பிறகுதான் அந்த பரலோக ராஜ்யத்தை அவர் காண செய்வார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்க சந்தோஷத்துக்காக அவரை நாங்கள் தேடவில்லை. கர்த்தரை அறிந்து கொண்ட நாளிலிருந்து இந்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரித்து வருகிறோம். அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்கள். கர்த்தருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய உங்களுடைய ஆத்மாவை நீங்கள் கீழ்ப்படுத்தி அவருடைய தாழ்மைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஓய்வு நாள் என்றால் என்னன்னு தெரியாம நீங்க இருக்கலாம். ஓய்வு நாள் என்றால் என்ன? யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல எடுத்து நீங்கள் வாசிச்சு பாருங்க. இந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஏன் தந்தார் என்று சொல்லி அப்படியே வாசிச்சு பாருங்க. யாத்திராகமத்திலிருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அது ஆசரிக்காதனால வந்த பாடுகளும் வேதனைகளும் ஏன் இப்படி என்று சொல்லி அப்படியே வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிச்சு பாருங்க. உங்களை நீங்களே அறியாமல் அந்த நாளிலே கர்த்தர் முழங்கால் போட அவர் வைப்பார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக கரம்பிடித்து உங்களை கைப்பிடித்து கொண்டு போக பரம தகப்பனாகிய ஆண்டவர் உங்களோடு கூடவே என்றென்றைக்கும் இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்முடைய கண்ணின் மணியை போல பாதுகாத்தார் அல்லவா? உலக பிரகாரமா இந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று சொல்லி கொண்டாடலாம். கிறிஸ்து அவர் பிறந்தார் என்பது உண்மை, மரித்தார் என்பது உண்மை, உயிர்த்தார் என்பது உண்மைதான். ஆனால் இந்த நாளிலே தான் அவர் இவர் பிறந்தார் என்று சொல்வதற்கு ஆதாரம் எங்குமே கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் அவர் பிறந்தார் என்று சந்தோஷப்படுத்திக் கொள்ளலாம். பிரியமான சகோதரியே, இந்த நாளிலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? வாரம் சண்டையில நீங்க என்ன செய்றீங்க? அந்த சாப்பாடு தான் நீங்க செஞ்சிருப்பீங்க. பிரியாணி செஞ்சிருப்பீங்க, கறி வாங்கியிருப்பீங்க, அல்லது ஸ்வீட்ஸ் வாங்கியிருப்பீங்க. இந்த நாளில இதோ சண்டையில விட இன்னும் அதிகமான விலையுள்ள சாரி கட்டியிருப்பீங்க. அதே சந்தோஷம் தான். ஆனாலும் இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் என்று வரும்பொழுது அது ஒரு விசேஷத்த ஒரு இன்பம், ஒரு விசேஷத்த ஒரு ஆனந்தம் எதற்கு வருகிறது என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கர்த்தர் பிறந்தார் என்று சொல்லிய சந்தோஷம் வந்திருக்கிறதா? இல்லை இந்த நாளிலே விதவிதமான ஒரு ஆகாரம், ஒரு துணி, ஒரு எல்லாம் ஒரு பிணைப்பு, ஒரு கணம், ஒரு அங்கீகாரம், ஒரு சந்தோஷம், உலக மாயமானமான ஒரு சந்தோஷம் இருக்கிறது என்கிறதான அந்த உலகத்தின் சந்தோஷத்துல வந்திருக்கிறதா என்பதை நீங்கள் யோசித்து உண்மையாகவே கர்த்தர் நாளிலே பிறந்தார் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய குடும்பத்தில் உடைய கணவர் சமாதானமா இருக்கிறாரா? உங்களோடு கூட சண்டை போடாமல் இருக்கிறாரா? உடைய கணவருடைய வாயில கெட்ட வார்த்தை வராமல் இருக்கிறதா? உடைய கணவர் ஓய்வு நாளை சரியாய் ஆசரிக்கிறாரா? உடைய கணவர் குடும்ப சுகம் உடைய குடும்பத்துல உண்டா? உடைய கணவர் உடைய குடும்பத்தை ஒருமனமாக உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு குடும்பத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தருக்குள்ளாக நடத்துகிறாரா? சகோதரியே, நீங்கள் உடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்க்கிறீர்களா? நீங்கள் குடும்பத்துக்குள்ளாக கெட்ட வார்த்தை பேசாமல் இருக்கிறீர்களா? ஏனென்றால் கிறிஸ்து பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது இல்லையா? அப்ப இந்த நாளிலே கிறிஸ்து பிறந்தார் என்று நீங்கள் சந்தோஷப்பட்டு ஒரு சரீரத்துக்கு சாப்பிட்ட ஆகாரம், ஆத்மாவுக்கு சாப்பிடுகிற ஆகாரத்தை இதுவரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு இருப்பீர்களானால் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை நிறுத்தி இருக்க வேண்டும். உடைய வாயிலிருந்து பொறுமை வந்திருக்க வேண்டும். நல்ல வார்த்தைகள் வந்திருக்க வேண்டும். உடைய கணவர் சமாதமுள்ள ஒரு கணவரா இருந்திருக்க வேண்டும். துர்க்கிரியைகளும் துர்குணங்களும் சுபாவங்களும் நிறைந்திருக்குமானால் இது உண்மையாகவே கிறிஸ்துமஸ் நாள் அல்ல. ஆமென். யோவான் 3:8 சொன்னபடி பிசாசின் கிரியைகளுடைய குடும்பத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறதா? ஆமென்.
இதை உணர்ந்த பிறகுதான் நீங்கள் உண்மையாகவே கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடுங்க. இப்பெல்லாம் எங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் அந்த அளவுக்கு சண்டை வர்றதில்லை. இப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை நான் விட்டு கொடுக்கிறோம். இப்படிப்பட்டதான நற்கிரியைகள் உங்களுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ள வந்திருக்கிறதா? அப்படி வந்திருக்கிற எந்த நாளில வருதோ அதுதான் உண்மையாகவே கிறிஸ்துமஸ். ஹல்லேலூயா. ஒருவேளை அது நாளைக்கு வந்தாலும் நாளைக்கு கொண்டாடுங்க. இந்த நாள் தான் கர்த்தர் அவர் பிறந்தார்னு சொல்லி நீங்க கொண்டாடுங்க. ஹல்லேலூயா. என்னை பார்த்து கூட சொல்லுவாங்க, நீ இப்படிப்பட்ட ஒரு பாடல வாழ்க்கை வாழுற, உன் குழந்தை இப்படிப்பட்ட ஒரு குழந்தையா இருக்குது, உன் வீட்டிலே இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, நீ எல்லாம் வந்து எனக்கு ஊழியம் செய்ய வந்துடுறியா, நீ எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வந்துடுறியா, நீ போய் நீ எனக்கு சொல்ல வந்துடுறியா, நீ யார் தெரியுமா என்று சொல்லி போய் உன்னுடைய சாபத்தை பாரு என்று சொல்லி என்னுடைய சொந்தங்களே ரத்தங்களே என்னை பார்த்து பழித்து என்னை தூஷித்து பரியாசம் பண்ணி என்னை தூக்கி எறிந்த குடும்பமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. பிரியமான சகோதரி, ஏன் இதற்கு நான் சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை யார் அவரை நேசிக்கிறார்களோ, அவர் யாரை நேசிக்கிறார்களோ குடும்பத்தாரை தூக்கி எறியப்படுவார்கள். அப்படிப்பட்டவர் தான் இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகம் பேசலாம், போய் உன்னுடைய ஸ்தாபத்தை பார், போய் உன்னுடைய வாழ்க்கையை பார், போய் உன்னுடைய கணவரை பார், உன் பிள்ளையே இப்படி இருக்கிறது என்று சொல்லி உங்களை பார்த்து யாராவது பரிகசித்துக் கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு மரண படுக்கையில் உடைய பிள்ளைகள் யாராவது உங்கள் குடும்பத்தில் வீட்டில் உடைய பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களா? அல்லது கடன் பிரச்சனையினாலே அல்லது சில தவறான முடிவுகளினாலே கடன் பிரச்சனைக்கு மீண்டு வர முடியாதபடிக்கு, எழுதி வர முடியாதபடிக்கு, மனுஷன் ஒருவரும் உதவி செய்ய முடியாதபடிக்கு இந்த ஓய்வு நாளில் நீங்கள் கதறி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஐயோ, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் நான் கர்த்தரை தேடி வருகிறேன், ஆனாலும் இன்னும் எனக்கு மீண்டு வர முடியாத சூழ்நிலைகள் காணப்படுகிறது என்று சொல்லி தவித்து இன்னும் கர்த்தர் ஏன் எனக்கு உதவி செய்ய முடியவில்லை என்று நீங்கள் திகைத்து நிற்கிறீர்களா? இருங்க, அப்படியே நீங்க திகைத்து நிற்காதீங்க. கர்த்தர் இந்த வேளையில ஒவ்வொரு நாளும் உங்களை விடுதலை செய்வதற்கு தருணத்தையும் வழிகளையும் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கட்டுக்கதைகாரின் குறிகளை அபத்தமாக்கி போடுகிற கர்த்தர் ஏற்ற நேரத்தில் அவர் உங்களை வீழ்த்தும்படியா யாரெல்லாம் கூடி உங்களுக்கு விரோதமாய் திட்டமிட்டு குறிகளை சொல்லுகிறானோ, கூட்டம் கூடி யார் தகுந்த நேரத்தில் இவன் விழுந்து போவான் என்று சொல்லி பரிகசிக்கும்படி, இவன் மறைத்து போவான் என்று சொல்லி யாரெல்லாம் சமயத்தையும் நேரத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, வியாதியா இருக்கிற பிள்ளையை பார்த்து சபித்து இந்த பிள்ளை எப்பொழுது மறைக்கும் என்று வாசலை பார்த்து கொண்டிருக்கிறானோ, நீங்கள் எப்பொழுது குழியிலே விழுவீர்கள் என்று சொல்லி எந்த கூட்டத்தார் பார்த்து கொண்டிருக்கிறதோ கர்த்தரும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு பார்த்து கொண்டிருக்கிறார்? விழுந்து போயிருக்கிற உங்களை அந்த குழியில விழத்தள்ளினவர்களை சூழ்ச்சியிலிருந்து உங்களை தூக்கி எடுப்பதற்காக தான் கர்த்தர் அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்துடைய தகப்பன், அவர் அநாதைகளை விசாரிக்கிறவர், அவர் ஆதரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. அதே ஒன்று கர்த்தர் எனக்காக பிறந்தார், என்னை சுத்திகரிப்பதற்கு இந்த ஓய்வு நாளை எனக்காக ஏற்படுத்தினார். இந்த நாளிலே கர்த்தரின் துக்கத்தை மாற்றி என்னை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக என்னை கொண்டு போய் சேர்ப்பதுதான் அவருடைய திட்டம் என்று உணர்ந்து அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஆத்மாவை தாழ்மைப்படுத்தி இந்த நாளிலே கரங்களை தட்டி பாடி நீங்கள் உற்சாகத்தோடு கூட நீங்கள் ஆசரிப்பீர்களா? இந்த நிமிஷத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கஷ்டம், என்ன வேதனை, ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் போய் உலகத்தை போய் ஒரே கவர்மெண்டே அசைக்க போறதில்லை, கர்த்தர் எழுதிட்டா உடனே மாற்றுவேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்மாவை தாழ்மைப்படுத்து. இந்த ஓய்வு நாளில உன் ஆத்மாவை தாழ்மைப்படுத்து. எதுக்கு தாழ்மைப்படுத்தணும்? இந்த நாள் எனக்கென்று கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னை சுத்திகரிப்பார் என்று சொல்லி அவர் சமூகத்துல வந்து அமரும்பொழுது நாம் அவருடைய இருக்கிறோம் என அங்கீகாரம், என் பிள்ளை அந்த நாளில் என்னுடைய திட்டம், என்னுடைய அந்த நாளில் என்னோடு கூட இருந்திருக்கிறது, இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்ற முத்திரை நாமத்தில் தரிப்பிக்கப்பட்டு நீங்கள் தேவ ராஜ்யத்து தேவ சித்தத்துக்குள்ளாக அடங்கி வந்து அவர் சன்னிதியில் அமர்ந்து, அப்பா எனக்கு இப்படிப்பட்ட வேதனை, இப்படிப்பட்டதான பிரச்சனை, பலவீனங்கள் என்று சொல்லி அவரை நோக்கி நீங்கள் விண்ணப்பிக்கும் போது இந்த நாளில் கர்த்தர் உங்களை விண்ணப்பத்தை கேட்டு அவரை சுத்திகரிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரியே, நீங்க வெளியே போயிட்டு வரும்போது உங்க செருப்பு தான், உங்களை சுமக்கிறையே உங்க பாதரட்சை தான், உங்க சப்பலை நீங்க வீட்டுக்குள்ள கொண்டு வந்து பெட்ரூம்ல வைக்க முடியுமா? அது உங்களுக்கு தெரியும், அது எங்க வைக்க வேண்டும் என்று சொல்லி என்னையே சுமக்க
கொடுக்கிற அது செப்பலா இருந்தாலும் சரி, அதற்குரிய கணத்தை கொண்டு வந்து எங்க பெற்றோர்ல வைக்க முடியுமா? இல்ல. ஏன்? அது ஊரெல்லாம் சுற்றி வருது. நான் போன எங்கெல்லாம் போனோம், அது கீழே இருக்கு, அருவருப்பெல்லாம் அது மேல இருக்கு. அது வைக்க வேண்டிய இடம் வெளியே தான். அது போலதான் இந்த பூமியில நாம் எவ்வளோ அருவருப்புகள் எங்கெங்கயோ நாம் சுற்றி விட்டு வருகிறோம். யாருடைய வார்த்தைகளாம் கேட்டு கீழ்ப்படியாமல் போகிறோம். ஆனாலும் கர்த்தருடைய ஓய்வு நாளில் வந்து நீங்கள் அமரும் பொழுது செருப்பை போல் இருக்கிற நம்ம ஆத்துமாக்குள்ள இருக்க அருவருப்புகள் எல்லாம் அகற்றி கர்த்தர் சுத்திகரித்து எப்படிப்பட்ட பாதரட்சைகளால் அதை சுத்திகரித்து அவருக்கு என்று பயன்படுத்த அவராலே கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிப்போமானால் அவரை காட்டிலும் அதிகமான கிரிகளை செய்வோம் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே கூட கரங்களை தட்டி சில பாடல்களை நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். ஆமென். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது பாடல், நிகரே இல்லாத சர்வேசம். Yeah.
இல்லாமல் காத்து வந்தீரேங்கிற பாடலை இது வரைக்குமா என்னாகி கர்த்தர் ஒரு குறைவில்லாதபடிக்கு நம்மை பாதுகாத்து வந்தார். கரங்களை கட்டி நம்ம உற்சாகமாக பாடலாம். ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி ஸ்தோத்திரமே.
கர்த்தர் இல்லைன்னா, நம்ம பட்சத்தில் இல்லைன்னா நம்ம ஜீவன் இருந்திருக்க முடியாது. எத்தனையோ மனுஷர்கள் நம்மள இறந்து போயிடுவாங்களா, நம்மளை துன்புறுத்தலாமா, துன்புறுத்தி நம்ம வேதனைப்படுறது எத்தனையோ பேர் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை நாங்கள் சிக்கி கொண்ட பொழுது நாங்கள் கர்த்தர் எச்சரித்தும் கூட சில காரியங்களை நாங்கள் அறியாமல் அறிந்து செய்ததுனால நாங்கள் சிக்கி தவித்த இந்த வருஷம் முழுவதும் எங்களுக்கு மிகுந்த பாடுகள், ஜீவன் போகிற பாடுகள், எங்களுடைய வாழ்க்கை மற்றவங்களாலே நாங்கள் துன்புறுத்தப்பட்டும் ரத்தம் சிந்தப்பட்டும் எங்களுடைய பெருமூச்சு தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக எங்களை தேவனையே நாங்கள் சார்ந்து கொண்டபடினாலே கர்த்தர் எங்களும் ஜெபம் அல்ல, கர்த்தர் எங்கள் நேசித்தபடினாலே நாங்கள் பிழைத்து கொண்டோம். ஆமென். எங்களை போல நீங்கள் இந்த வருஷத்துல உங்களுடைய ஜீவன் போகிற சூழ்நிலை வந்திருக்கலாம், எவ்வளோ இக்கட்டுகள் வந்திருக்கலாம், மனிதர்களுடைய துன்புறுத்தல் வந்திருக்கலாம். எங்களால எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்த பாடுகள் ஏறாலும் அந்த 2 சின்ன பிள்ளைகளுக்கு பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் மற்றவர்களாலே, முகம் அறிந்தவர்களாலே, முகம் அறியாதவர்களாலே, கூட ரத்தங்களாலே, சொந்தங்களாலே, மற்றவர்களாலே, எல்லாராலும் சந்து பந்தங்களாலே வெறுக்கப்பட்டு மிகவும் வேதனையான பாடுகளிலே ரத்தம் சிந்தின வருடங்கள் இந்த வருடங்கள் என்று சொல்லலாம். நாங்கள் இந்த கடைசி இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு கூட நாங்கள் இருக்கிறோம் என்றால், மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்றைக்கோ மனுஷர்கள் உயிரோ விழுங்கியிருப்பார்கள் என்று தாவீது எழுதி வைத்திருக்கிறார். அது அங்கு அப்பொழுது படிக்கும் பொழுது தெரியவில்லை, ஆனால் இப்பொழுது நாங்கள் அதை உணரும் பொழுது மிகவுமே நிச்சயமாக துஷ்ட சிங்கங்கள் என்று சொல்லப்படுவது மனுஷர்களே, மனிதர்களே, காட்டு மிருகம் கூட அது வெறி பிடித்தால் மாத்திரம்தான் அது போய் தன் இச்சையான காரியத்தை அது செய்து முடிக்கிறது. அது பசி வந்தால் தான் மற்ற ஈவு இருக்காமல் போய் மிருகத்தை கொன்று சாப்பிடுகிறது. ஆனால் மனுஷன் எல்லா நேரத்திலும் அவருடைய நினைவு நித்தம் எல்லாம் மிகவும் தேவனுக்கு கசப்பாயும் தேவன் வெறுக்கத்தக்கதான எண்ணமாய் காணப்படுகிறதால் மனுஷனை நான் உண்டாக்குவதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று கர்த்தரே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமான சகோதரி உங்களை மனுஷனாலே, தாய் தகப்பனாலே, கூட பிறந்த சகோதரியாலே, இல்ல உறவினர்களால், அக்கம் பக்கத்தால் நீங்க வசிக்க முடியாதபடிகளை துன்புறுத்தி கொண்டிருக்கலாம். ஒருவேளை கணவனாலே, மனைவியாலே நீங்கள் பாடுகள் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளை சகித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வருஷ முடிவிலே கர்த்தர் இதோ உங்கள் பக்கத்திலே வருவார். புது வருஷத்தில் உங்களை கரம் பிடித்து நீங்களும் பாடுவீர்கள். நீ இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா என்று சொல்லி இந்த பாடல் நீங்கள் பாடுங்களே. கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றவர், எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடலாமா? ஆமென். இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா
முடியாது என்கிற பாடலை நாம் கைகட்டி நாம் பாடலாம். பாதுகாத்தீர் ஐயா, மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீர் என்று சொல்லி இந்த இடத்துல மரண பள்ளத்தாக்கு என்பது ரெண்டு உண்டு. ஒரு சரீரத்துக்கு ஒன்று ஆத்மாவுக்கு. ஆமென். ரெண்டுத்துக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். அவர் மரித்தோருக்கு தேவனாக இல்லாமல் ஜீவனோருக்கு அவர் தேவனாக இருக்கிறார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில கூட என்னுடைய மகள், செல்ல மகள், அவருடைய மகள் ஷாரன், என்னுடைய மகள் பேர் ஷாரன். அவள் மரண படுக்கையில அவர் எழுவதுமாய் இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலை நான் கடந்து போகும் பொழுதெல்லாம் கர்த்தரை அறியாத வேலை தெரியாது. ஆனால் கர்த்தரை அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அந்த வேதனைகள் எல்லாம் சரீரத்தில் அவர் படுகிற வேதனைகள் மத்தியிலெல்லாம் சரீரம் அவருடைய மரணத்தை சந்திக்கிற வேலையில என்னுடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி துடிக்கும். என்னுடைய ஆத்துமா கர்த்தரை நோக்கி துடிக்கும். அவர் சரீரம் மரணத்தில் துடிக்கும். என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவாய் கர்த்தரை நோக்கி துடிக்கும். ஆமென். அதை கடந்து வந்த பாதைகளை நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதனால உபத்திரங்களும் வேதனைகளும் அதை வெளியே சொல்ல முடியாது. சிலருக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஒரு மனுஷன் படுகிற உபத்திரவத்திலே ஏதோ தவறு செய்திருந்தாலும் கூட அவருடைய ஒரு விசை கூட யாரும் அவர் சரியாய் விழுந்தார், கர்த்தர் அவருக்கு சரியாய் தண்டனையை கொடுத்தார் என்று மாத்திரம் இந்த வார்த்தையை மாத்திரம் நீங்கள் யாருக்கும் நீங்கள் சொல்லி இருப்பீர்கள். ஆனால் இந்த ஆண்டு யாரையாவது பார்த்து அப்படிப்பட்ட வார்த்தையை நீங்கள் சொல்லி இருப்பீர்கள். ஆனால் அல்லது அவர்கள் படுகிற வேதனையை பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இந்த வருடம் முடிவதற்குள்ளாக முழங்கால் படிக்கிட்டு கர்த்தரை நோக்கி ஆத்துமாவிலே நீங்கள் சிந்தித்த அந்த சொன்ன அந்த வார்த்தையை கர்த்தரிடத்துல மன்னிக்கும்படி நீங்கள் அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை மன்னிப்பார். ஏன் சொன்னீங்களா? ஒவ்வொரு தீங்கும் அது பிள்ளைகள் மேல் வந்து விழும். ஆமென். முற்பிதாக்கள் செய்கிற பாவங்கள் குற்றமறியாதபடிக்கு
அந்த பிள்ளைகள் மேல் விழுகிறதான அந்த சாபங்கள் நிற்கும் பொழுது, பிரியமான சகோதரி, இன்றைக்கு நான் நல்லா இருக்கிறேன், என் பிள்ளைகள் எல்லாம் கண்ணுக்கு நிறைந்தவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை நல்ல ஆகாரம், சாப்பாடும், வஸ்திரமும் இதோ அவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்து நீங்கள் சொல்லிவிடாதீர்கள். நம்முடைய கிரியைகள் தான் பின்னாளில் அந்த பிள்ளைகள் கீழே விழ வைக்கிறது. ஹல்லேலூயா. குடும்பத்தை ஆராய்ந்து பாருங்கள். துர்க்கிரியைகள் நிறைந்தவர் குடும்பமாய் இருக்குமானால் இன்றைக்கே முழங்கால் படியிட்டு பிள்ளைகள் மீது அவருடைய சாபங்கள் விழாதபடிக்கு இந்த நாளிலிருந்து முழங்கால் படியிட்டு நீங்கள் செபிப்பீர்களானால் எந்த மரண பள்ளத்தாக்கு வந்தாலும் கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மரண பள்ளத்தாக்கிலே விழுந்து போயிருக்கிற எங்களை தான் கர்த்தர் இந்த 6 வருடங்களா என் தேவனாகி கர்த்தர் இதோ நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் ஊழியம் செய்ய வந்துட்டேன், உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி, நீ உனக்கே இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்கு, நீ எல்லாம் ஊழியம் செய்து நீ சுகமாக்கிடுவியா? நான் சுகமாக்குறதுக்கு வரல, நான் மற்றவங்களுக்காக நான் சொல்லிக்கிறதுக்கு வரல, நான் இப்படிப்பட்ட ஊழியம் செய்யறது பெருமைக்காக நான் வரல, நான் கர்த்தரை உண்மையை தேடவே இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் கர்த்தர் என்னை நேசித்தா, என்னை வர வைத்தா, என்னை செய்ய சொன்னா, இப்படி செய்ய சொன்னா அவர் சொன்னதை நான் செய்கிறேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். இத்தனை பேர் வருகிறாங்களா ஒரு சபைக்கு? இப்படி கேட்பாங்க, ஒரு சபைக்கு எத்தனை பேர் வராங்க, எத்தனை குடும்பம் வரும், எத்தனை பேர் இப்படிலாம் நடக்குது, இப்படி விதவிதமான கோஷம். இப்போ யூடியூப்ல எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, உன் எழுப்புதலுக்கு இருக்கிறதா, இப்படி ஏதோ உள்ள முடிகிறது போல வார்த்தைகளை கேட்கலாம். ஆனால் எகிப்திலே கொண்டு கர்த்தர் மோசேயை செய்யும் பொழுது அவருடைய மகிமையை கர்த்தர் எப்படி வெளியே கொண்டு வருவது, மோசேயை வெளியே வர வைத்த பிறகுதான் வெளியே சொல்லுகிறார், ராகா பேசி, உங்களுடைய தேவன் எப்படிப்பட்ட மகத்தான தெய்வம் என்று அறிந்து கொண்டேன் என்று சொல்லி, என் ஜாதியும் என் ஜனமும் இதோ அவர்கள் கரைந்து போனோம் என்று சொல்லி ராகா பேசி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு குடும்பத்துக்குள்ள, ஒரு மனைவியோ அல்லது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஊழியம் செய்கிறவர்களோ, ஒரு குடும்பத்துல கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ யார் இருந்தாலும் அவருடைய உபத்திரவத்துல கர்த்தர் புடமிட்டு தூங்குகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. அவரை சுத்தமாய் மாற்றி தேவனாகிய கர்த்தர் அவர்களை அழைத்திருப்பார்கள். நிச்சயமாகவே அவர்களை கொண்டு வந்து தேவ சித்தத்தை நடத்தி முடிக்கிற கர்த்தருடைய பிள்ளை என்னுடைய ஜனம் என்று சொல்லி கர்த்தர் ஆராதிக்கிறவர்களாக அவர் காண்பித்து அவர் முடிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே நான் விசுவாசிக்கிறேன். எனக்கென்று கொடுத்த என் மகளை கர்த்தர் அவருடைய மகளை இதோ என் ஜனம், என் ஜனங்களை நீ போகவிடு, என் ஜனத்தை நீ போகவிடு, நீ போகவிடவில்லை என்றால் நான் உன் சேஷ்டபுதரை சங்காரம் பண்ணுவேன், சங்கரிப்பேன் என்று சொன்னவர் அவர் உண்மையுள்ளவர். அப்படியே இந்த நாளிலும் கூட என் மகளை சுகமாகி இதோ நானும் என் மகனும் ஆராதிக்கிற இதோ வேலையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலையில் இந்த பக்கமாய் இந்த வலது பக்கமாய் என் பிள்ளை மகளையும் நான் நிறுத்தி வைத்து அவளோடு கூட சேர்ந்து இதோ கர்த்தரை ஆராதிக்கிற நாள் இதோ சீக்கிரத்தில் அது இந்த நாளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. என் தேவன் சாயங்காலத்தில் வெளிச்சம் உண்டாக என்று சொன்னவர் நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளிலே என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து அவர் முடித்து விட்டார். ஹல்லேலூயா. நாங்கள் செய்வது ஒன்றே ஒன்றுதான், சொன்னவர் உண்மையில்லவர், அவர் சுகமாக்கி அவர் காண்பிப்பார். ஹல்லேலூயா. கரம்பிடித்து மோசே ஒரே ஒரு மோசேயை கொண்டு தன்னை இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே கொண்டு வர வைத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரு. அப்படியே அழைத்தவர் உண்மையில்லவர். இந்த எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து சாட்சியார் என் தேவன் நிற்க வைப்பார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடலாம். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி நாம் பாடலாமா? நான் பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதே நாம் பாதுகாக்கிறேயா என்று சொல்லி நாங்கள் சோர்ந்து போகாத பாடுங்கள். ஹல்லேலூயா. See
யாக்கோபெனும் சிறு பூச்சியே, அந்த பாடல் சேர்ந்து பாடுவோம். யாக்கோபெனும் சிறு பூச்சி.
முன்னே நடந்து சென்றார் இந்த ஆண்டு, இனிமேலும் அவர் நடந்து செல்வார். தீங்கு என்று ஒன்றும் என்னை செய்யாது என்று சொல்லி விசுவாசத்தோடு நீங்க உங்களை பார்த்து நீங்களே இப்ப சொல்லி நாம் சேர்ந்து பாடலாம். ஹல்லேலூயா. வருடம் நமக்கு நல்ல ஒரு வருடமா இந்த ஆண்டுல அனுபவித்த எந்த ஒரு பாடுகளும் வேதனையும் இருக்கக்கூடாது. அப்படியே கடந்து அடுத்த வருடம் தான் இந்த ஒரு வேலை விடுதலை என்று இருக்குமானால் விசுவாசத்தோடு கூட நான் கர்த்தரை கைவிட மாட்டான். இன்றைக்கும் ஒரு நாள் விடுதலை உண்டு. அந்த விடுதலை தான் தாமதமாகுமே தவிர அழைத்தவர் ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். வருகிற வருஷம் கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்து அவர் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த ஆண்டை நோக்கி நாம் எதிர்நோக்கி இந்த வருஷத்தை நாம் சுத்திகரிக்கும்படி இந்த ஓய்வு நாளில் நாம் அவரோடு நாம் சேர்ந்து இந்த பாடலை சேர்ந்து நாம் பாட பாட கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த பாடலை சேர்ந்து நாம் பாடலாம். தேவா சரணம், கர்த்தா சரணம் என்கிற பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். Kata
Jesus. Hallelujah. மகிழ்வோம் என்ற பாடலை சேர்ந்து பாடலாம். நம்ம சிறு வயதிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாத்ததுக்காக நன்றி சொல்லி நாம் பாடலாம். மகிழ்வோம் மகிழ்வோம். Father
சேர்ந்து கர்த்தர் விதமாக யாக்கோபை ஆசீர்வதித்தது போல நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கபடி கடைசியா இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். Thank you.
என் தேவனை ஆராதிப்பதற்கு தேவன் ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறேன். இந்த வருடம் முழுவதும் என் கர்த்தர் ஊழியத்தையும் குடும்பத்தையும் என் கர்த்தர் பிள்ளைகளையும் என் கர்த்தர் ஆசீர்வதித்து இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆண்டவரே கேட்கிற பார்க்கிற ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆசீர்வதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பத்தின் தேவைகள் ஏக்கங்கள் யோசனைகள் எல்லாவற்றும் அறிந்தவர் நீர் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதித்து குடும்பத்தை கட்டுகிறவர் நீர் அல்லவா. ஒவ்வொரு குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் நீ சந்திப்பீராக. எந்த வேதனைகள் கவலைகள் கண்ணீர்கள் ஆண்டவரே எதுவானாலும் என் தேவனாலே கூடாத காரியம் மற்றவர்களை நீ காயம் கட்டுவீராக ஆண்டவரே. இந்த ஆண்டிலே யாரெல்லாம் கருணை இழந்து போயிருக்கிறார்களோ என் தேவனே இந்த தாய்க்கெல்லாம் கர்த்தர் இருதயத்தில் சுகத்தை கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக. எழுந்து நின்று குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் நீ மாற்றுவீராக. என் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். யாரெல்லாம் மனைவியை இழந்து போயிருக்கிறார்களோ அவர்களை குடும்பத்தை ஆற்றி தேற்றுவீராக. நீரே தாயும் தகப்பனமாய் இருந்து கர்த்தர் அவர்களை ஆற்றி தேற்றுவீராக. இந்த வருஷத்துல யாரெல்லாம் பலவீனப்பட்டு போய் என் தேவனே இன்னும் சுகம் இல்லாமல் இருக்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை நீ கொடுப்பீராக. ஆண்டவரே வாழப்போவது ஒரே ஒரு முறை. இந்த வாழ்க்கையில தேவனே தகப்பனே பரிபூர்ணமான சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கிறதால எல்லா தேவனே டாக்டர்ஸால தேவனே சுகமாக்க முடியாதபடிக்கு இன்னும் எப்பொழுது சுகமாகுமோ என்று சொல்லி என் தேவனே எல்லா ஜீவனத்துக்கு எதுவெல்லாம் மருந்துக்கும் மாத்திரைக்கும் செலவாகி ஆண்டவரே இன்னும் நான் என்ன செய்வேன், இன்னும் எத்தனை காலம் நான் இந்த வியாதியில இந்த மரண படுக்கையில வியாதி படுக்கையில நான் படுத்து கிடப்பது என்று சொல்லி என்னை சுகமாக ஒருவர் உண்டா, என்னை ஆற்றி தேற்ற ஒருவர் உண்டா, இந்த என்னிடத்தில் சந்தோஷமாய் சமாதானமாய் ஆறுதல் படுத்த ஒரு பேச யார் உண்டோ, யாராவது ஒருவர் உண்டா என்று சொல்லி ஆண்டவரே தனிமையில ஆத்துமாவில் ஆண்டவரை போராடி கொண்டிருக்கிற வேதனையோடு கூட கண்ணீர் வடிக்கிற ஒவ்வொருவரும் இந்த நாளில ஓய்வு நாளினுடைய மகிமை நீ விளங்க செய்வீராக. ஓய்வு நாளில குழியில இருந்தவர்களை தூக்கி விட்டவர் நீர் அல்லவா. சூமினை கையிடுடைய தேவி நீர் கையை நீட்டு என்று சொன்னீரே அது மறுகையை போல சுகமாக்கினது ஆண்டவரே. எழுந்து நடக்க முடியாதவர்களை கத்த நீ நடக்க வைப்பீராக. ஆண்டவரே நம்மை துதிக்கிறவையா உம்மால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒருவரும் ஆண்டவர் பலவீனமா இல்லாதபடிக்கு இந்த ஆளோடு கூட எல்லா துக்கங்களும் நீங்கி போக செய்வீராக. ஆண்டவரே துஷ்டனின் முன்வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். இதோ பயமில்லாது இருப்பார், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை என்று சொன்னீரே. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொன்னவரே. நீரே 7 வழியாய் இந்த 7ஆம் நாளிலே யாருக்கெல்லாம் ஜீவனை எடுக்கபடி திட்டமிட்டிருக்கிறார்களோ ஆண்டவரே எத்தனை குடும்பங்களில் ஆண்டவரே அப்பா குடும்பத்தில் பகையும் கசவும் வைராக்கியமும் ஆண்டவரே தேவனே சண்டையுமாய் காணப்படுகிற யாக்கோபின் குடும்பத்தை போல யார் இந்த பூமியில இருக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பத்திலும் இதோ சகோதர சகோதரிகளுக்குள்ள தேவன் ஒரு மனதை நீ கட்டளைவீராக. தாய் தகப்பனுக்குள்ளே ஒரு மனதை கட்டளைவீராக. பிள்ளைகளை நேசிக்கத்தக்க இருதயம் உண்டாகட்டும். பிள்ளைகள் மேல் கசப்பு வைராக்கியமும் இராதபடி, சொந்தங்களுக்குள்ளே பந்தங்களுக்குள்ளே தேவனே வெறுப்பும் பகையும் இராதபடி, அடியும் கொள்ளையும் நாசமும் இல்லாதபடிக்கு ஜீவனை எடுக்கும்படியாய் தேவனே போடுகிற எல்லா திட்டங்களையும் உடை தெரிவீராக. யார் அவருடைய ஜீவனுக்கெல்லாம் தேவனே இதோ தேவனே தகப்பனே சாத்தான் பொடி வெட்டி இருக்கிறானோ கர்த்தர் அந்த குழிகளை நீ மூடி போடுவீராக. புது வருஷத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் மறுரூபமாக்குவீராக. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களை துதி சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவன் நீரல்லவா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்ன தேவன் நீ எல்லாவற்றையும் புதிதாக்க உம்மாலே கூட மாட்டுகிறேன். நீ புதிதாக்குவதற்கு இதோ அந்த ஓய்வு நாளில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை எந்த குற்றமும் குறையும் உண்டு, பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனும் இல்லை. என் ஆண்டவரை மன்னித்தருளுவீராக. கொல்லாத பிசாசுகளுக்கு நாங்கள் கொடுத்த எல்லா உதவிகளும் என் ஆண்டவர் இந்த நாளிலே நீ உடைத்து நீர் எங்களை மன்னித்து ஒரு ரத்தத்தினாலே கழுவி எங்களை சுத்திகரித்து இந்த நாளிலே எங்களை சுத்தமாக்கி என் தேவனே நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு ஒரு தருணம் தாங்க ஏசப்பா. எங்களை ஏற்றுக்கொள்வீராக. இந்த பூமியில நீர் எங்களுக்கு ஜீவனை கொள்ளை பொருளாய் தந்திருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களும் இத்தனை மாதங்களும் ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். போகிற மரத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிள்ளைகளை நீ பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொரோனா வைரஸ் பிள்ளைகளையும் எங்களையும் வீட்டையும் நெருங்காதபடிக்கு என் தேவனைகளை பாதுகாத்தீரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், சுகபலனை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். வன்கண்கள் பொறாமைகள் ஏதுமைகள் நெருங்காதபடி பாதுகாத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எகிப்தின் பாதைகள் எங்களை நெருங்காதபடி
நீ காத்து கொண்டே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என் தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஐயா. நல்ல தகப்பனார், நல்ல தாயார், பிள்ளைகளுக்கு தேவரீ எழுந்து பரிசுத்த சந்ததியாய் ஐயா 2:15 படி தேவரீ இந்த பிள்ளைகளை உருவாக்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு இன்னும் பலனை கொடுப்பீராக, இன்னும் அபிஷேகத்தை கொடுப்பீராக, இன்னும் வல்லமையை கொடுப்பீராக. இந்த ஆண்டை காட்டிலும் அடுத்த ஆண்டில் உமக்கு இன்னும் உண்மையுள்ளவர்களா, இன்னும் பரிசுத்தம் உள்ளவர்களா, இன்னும் நீதியில் வளர்கிறவர்களா நீர் எங்களை மாற்றுவீராக அப்பா. அந்நியர்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தேவன் சத்துருக்களுக்கு முன்பாக தலையை நிவர செய்வீராக. கடலில் இருக்கிற எங்களை எல்லாரையும் கர்த்தர் இந்த கடலிலிருந்து விடுவிப்பீராக. எங்க எல்லா அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை நீ உடை தெரிவீராக. எந்தெந்த எல்லையிலே அடிமைத்தனம் காணப்படுகிறதோ கர்த்தர் நீ உடை தெரிவீராக. எந்தெந்த இடத்துல வெட்கவும் நிந்தையும் பட்டிருக்கிறார்களோ என் தேவனை விடுவிப்பீராக. ஆண்டவரே தலை நிமிர செய்கிற கர்த்தர் நீர் அல்லவா. யாக்கோபை ஆசீர்வதித்த அதே தேவனுடைய கரம் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே எங்களுக்கு ஜீவனை தந்திரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல வீட்டை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியத்தை தந்திரே உமக்கு ஸ்தோத்திரம். எந்த உபத்திரவம் பாடுகள் தடைகள் வந்தாலும் என் தேவனை எதற்கும் ஆண்டவரே ராஜா அஞ்சாதபடிக்கு எழுந்து நிமிர்ந்து கட்டத்தக்கதான பலன் கொடுப்பீராக. ஊழியத்துக்கு விரோதமாக எழுகிற சத்துருடைய கூறுகளை என் தேவன் முறியடிப்பீராக, நிர்மூலமாக்குவீராக. ஆண்டவரே நீ மட்டுமாய் கூட இருந்து தேவ அபிஷேகத்திலும் தேவ ஞானத்திலும் கண்டு நடந்து கொள்ளும்படியா நீ நடத்தினீரே துதிக்கிறோம். ஆண்டவரே சொந்த ஞானத்திலே நடந்த குற்றத்தை நீ மன்னியும், சொந்த பலத்திலே நாங்கள் நடந்த குற்றத்தை மன்னியும், ஒவ்வொருவரையும் மன்னியும், ஒவ்வொருவரையும் மன்னியும். ஆண்டவரே எங்க வருகிற ஆண்டிலே கர்த்தர் தேவ ஞானத்திலும் தேவ பலத்திலும் எழுந்து இன்னுமாய் தேவரி வீடுகளை தேவரி இன்னும் பழுகி பெருக பண்ணுவீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானம், பொல்லாப்புக்கு விலகுகிறதே புத்தி என்று சொல்லி யோபு 28வது வசனத்தில் சொன்னபடி ஒவ்வொரு குடும்பத்திலும் ஞானத்தினால் கட்டுவீராக, ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதிகள் இல்லாமதை சுகமாக்குவீராக. ஆண்டவரே எந்த ஒரு தேவைக்கும் மற்றவர்களை ஏங்கி நிற்காதபடிக்கு என் கர்த்தர் நீருடைய கரத்தை ஆசீர்வதிப்பீராக. உன் கையின் கிரியையெல்லாம் ஆசீர்வதிப்பேன், உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், உன் கூடையும் மாப்பிசைகளை தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்ன உபாகம் 28 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் என் கர்த்தர் இந்த ஆண்டில் என் தேவனை தந்திருக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வருகிற ஆண்டிலும் கர்த்தரை சுதந்திரிக்கும்படியா என் கர்த்தனை தந்ததான 10 கட்டளைகளுக்கும் நாங்கள் அப்படியே நாங்கள் கீழ்ப்படுது தலைகளை தாழ்த்தி எங்களுக்காக வானத்திற்கு பூமிக்கும் நடுவில் என் தேவரே பிதாவானவரால் கைவிடப்பட்டவரா இரு கரங்களையும் நீட்டி ஆணி அடிக்கப்பட்டவரா என் கர்த்தரை எங்களுக்காக எங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு வர வேண்டும். உம்மை மறுபடியும் நாங்கள் அங்கே ஆராதனை கூடத்தில் வந்து உம்மை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக ஏங்கி நின்று கொண்டிருக்கிறீரே ஆண்டவரே. அற்ப ஆயுசுள்ள மனுஷன் அற்ப சந்தோஷத்துக்காக பாவத்தில் விழுந்து மடிந்து போய்விடாதபடிக்கு என் ஆண்டவர் உமக்கு விரோதமான சத்தியத்தை சொல்லாதபடிக்கு என் ஆண்டவர் நீ ரத்தம் சிந்திருக்கிறீரே ஜீவனுக்கு விரோதமான சத்தியத்தை பேசாதபடிக்கு வருகிற ஆண்டிலே ஒவ்வொருவரும் உமக்கு உண்மையான சத்தியத்தை போதிக்கிறவர்களா, பரிசுத்தத்தை போதிக்கிறவர்களா, பாவத்தை சுட்டி காட்டி குடும்பங்களையும் கணவனையும் பிள்ளைகளையும் மனைவியும் குடும்பத்தை பரிசுத்தமாக்குகிறவர்களா, இன்னும் அதிகமாய் பாவத்தில் விழுந்து நாசமடைகிற சக்திகளை பொய்யாய் பேசி ஆண்டவரே ஜனங்களை வஞ்சித்து விடாதபடிக்கு எல்லா ஓநாய்களுக்கும் பொய் தீர்க்கதரிசிகளுக்கும் விளக்கி இந்த ஆண்டிலே கர்த்தர் தெளிவை தருவீராக. ஒரு அபிஷேக தலைகளை நிரப்பும் ஆண்டவரே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இறங்கி வருவீராக, இறங்கி வருவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளாக நான் ஆசீர்வாதம் இறங்கி வரட்டும். ஆண்டவரே அக்கினி இறங்கி வரட்டும். கர்த்தர் தொடுவீராக, கர்த்தர் தொடுவீராக. ஒவ்வொருவரை அபிஷேகிப்பீராக, ஒவ்வொருவர் பரிசுத்தப்படுத்துவீராக, ஒவ்வொருவருடைய கிருபைகளுக்குள்ளாக என் தேவரே நீதாமே ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ பலப்படுத்துங்க, நீ காத்துக் கொள்வீராக. வயதானவர்கள் பலவீனமானவர்கள் தொடும் ஆண்டவரே. அவள் ஆத்துமா ஆண்டவரே கண்டாமிருத்துவதெல்லாம் நீ மாற்றி அவள் ஆத்துமாவை பலனடைய செய்வீராக. வியாதியோடு இருக்கிற ஊழியக்காரர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பீராக, அவரை சுகப்படுத்துவீராக, ஒவ்வொருவரும் சுகப்படுத்துவீராக. ஊழியக்காரருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பிள்ளைகள் அப்பத்துக்காக வேதனைப்படாதபடிக்கு தேவரே என் தேவரே அவருடைய வேதனைகளை மாற்றுவீராக. இந்த பூமியில உண்மையாய் ஊழியம் செய்கிற ஒருவரும் பசியினாலே வந்து விடாதபடி பாதுகாக்கிற கர்த்தர் அவர் அக்கினி ஜுவாலையாய் ஆண்டில் வருகிற ஆண்டில் எடுத்து நீ பயன்படுத்துவீராக. ஆயுசு நாட்களை ஆசீர்வதிப்பீராக.
தேவன் காத்துக்கொள்ள வேண்டுமா நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு குழந்தைகளை பலப்படுத்துவீராக. உச்சன் தலைமுறை உள்ளம் கால் வரைக்கும் மரணத்துக்கு ஏதுவான பிள்ளைகளை ஆண்டவர் சுகமாக்குவீராக. வியாதியுள்ள பிள்ளைகள் மீது பலன் இறங்கட்டும், கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். தகப்பனே, வியாதியுள்ள பிள்ளைகளை கர்த்தர் சுகமாக்குவீராக. வாய் பேசாத பிள்ளைகளை சுகமாக்குவீராக. ஆதி கேட்காத பிள்ளைகளை தேவனை திறப்பீராக. உச்சன் தலைமுறை உள்ளம் கால் வரைக்கும் எலும்புகள் நரம்புகள் தசைகள் எல்லாம் அக்னி பாயட்டு வைரா. அந்த பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுப்பீராக, ஜீவனை கொடுப்பீராக. இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஜீவனை கொடுப்பீராக. உண்மை நாங்கள் தாயும் தகப்பனமாகி உண்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். கர்த்தர் எந்த இடத்துல பிள்ளைகள் வியாதியோடு இருந்தாலும் என் தேவனை இந்த நேரத்தில் சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக, சுகமாக்குவீராக. அது எந்த பாவம் செய்யாத பிள்ளைகள் ஆண்டவரே, என் கர்த்தாவே, பாவம் செய்தவர் சுகத்தோடு கூட இன்னும் அதே பாவத்தின் பலத்தினாலே வாழ்கிறார்கள் அல்லவா. தேவனே, திராட்சை காய்களை தின்றவுடன் பற்கள் பூசி போகும்படியால் கர்த்தர் எழுதின வார்த்தையின்படி மாற்றுவீராக. ஆண்டவரே, குழந்தைகளை சுகமாக்கும். எந்த குழந்தையும் அது பதிவுள்ள வேதனைகளை கர்த்தர் நீர் கேட்கிற தேவன். ஆகாரே சத்தத்தை கேட்டவரே, இஸ்ரவேலின் சத்தத்தை கேட்ட தேவன் நீரே ஆண்டவரே. அப்பா, நீ ஆகாரை கைவிடவில்லை அல்லவா. நீர் எங்களை காண்கிற தேவன். நாளில் ஒவ்வொரு குழந்தைகளும் விட்டுவைப்பீராக. அடிமதத்தை சங்கிலில் இருக்கிற பிள்ளைகளை விட்டுவைப்பீராக. குழந்தைகள் இந்த வருஷம் எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கொலை செய்து எத்தனை மரணத்துக்கு எதுவாய் பிள்ளைகளை சாகடித்து போட்டிருக்கிறார்களே, குடும்பாவிகள் பிள்ளைகளை கற்பழித்து கொண்டு போட்டிருக்கிறார்களே ஆண்டவரே. அப்படிப்பட்ட பாவின் இந்த பிள்ளைகள் மீது விடாதபடி பெண் பிள்ளைகளை நீ பாதுகாத்துக் கொள்வீராக. பெண் குழந்தைகளை நீ காத்துக் கொள்வீராக. பிள்ளைகளை பத்திரமாய் வளர்ப்பதற்கு ஞானத்தோடு சொன்னேன். சில்ட்ரன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த 2020 மாதம் முடிகிற இந்த ஏழில் டிசம்பர் 25 நம்மளுக்கு கணக்கு முடி பார்த்தா இன்னும் 5-6 நாள் தான் இருக்குது நம்மளுக்கு இந்த ஏழு முடியறதுக்கு. அப்போ இந்த டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், இந்த 11 மாதங்களையும் கட்டணங்களை பாதுகாத்து வளர்த்தி வந்தான். அது மட்டும் இல்லை, இந்த கொரோனா வைரஸ் COVID-19 அழைக்கப்படுகிற இந்த வியாதி தொற்று நோயிலிருந்து பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய எல்லா எண்ணிகளிலிருந்தும் நம்மை பாதுகாத்தார். நம்ம சூழ்நிலையிலே நமக்கு துணையாக வந்தார். முதல் அடுத்த 2021 ஆண்டு புது வருஷம் செல்ல போகிறோம். நம்ம அப்போ புது வருஷம் 2021 போகணும்னா நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு மாதம் ஃபுல்லாக இன்னைக்கும் ஆண்டவர் வரலாம். ஆண்டவருக்கே தெரியாது அப்படி எப்போ வருவார். பிள்ளை ஒரு சின்ன கொடுப்பார், போ உடனே ரெடி ஆகிட்டு. ஆண்டவருக்கே தெரியாதா. அப்பொழுது 2020 மாதம் ஆண்டவர் கேட்கிற கொஸ்டின், நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் கேட்கிற கொஸ்டின். அதுவும் நீ ஓய்வு நாளாக இருக்கு. ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரித்தால், ஆசரிக்கவில்லை என்றாலும் பரலோகத்துக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள் நம்ம 2020 நம்ம எல்லாம் பாதுகாத்து கத்தர் வலியுறுத்தி வந்தார். அப்படி போக்கியும் காட்டார், வழக்கையும் காட்டார். ஜனங்களுக்கு எச்சரிக்கை இல்லை, மாஸ்க் போடல, ஆனால் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். வெள்ளூர் கிரவுட் சிட்டி, நீங்க வெள்ளூர்ல பஸ் ரோட்ல போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட மாஸ்க் போட்டுக்க மாட்டாங்க. ஆண்டவர் எல்லாரையும் பாதுகாத்து இருக்கிறார்.
தொற்று நோய் பரவாயில்லை பாதுகாத்திருக்கிறார். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு கொண்டே வருகிறது. உங்களுக்கு பலவீனம் பாதிப்பு இருந்தா 2021 முடிகிற மாசத்துக்கு முன்னாடி முடியறதுக்கு முன்னாடி ஒரு பரிபூர்ணமான சுகத்தை நீங்கள் காண்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பிடியோ நோயா இருந்தாலும் சரி, டெங்கு காய்ச்சலாக இருந்தால் பரவாயில்ல, கோவிடாக இருந்தால் பரவாயில்ல, அந்த டெங்கு காய்ச்சலை மக்கள் சேர்த்து கோவிட்டுக்கு அதிகாரி கொடுவாங்க. என்னோட ஒன்றுத்தையும் சாப்பிட்டு க்ளோஸ் ஆக்கி விடுறாங்க. ஒன்றுத்தையும் அணுகாங்க. 2020 முடிகிற மாசத்துக்கு முன்பாடி ஒரு பெரிய சுகத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வருஷத்துக்கு கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக அடுத்த செய்தியில உங்களை சந்திக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. ஆமென். பேசலாம்.